சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. சங்கீதத்தின் புஸ்தகம் 73வது சங்கீதம் 25வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை எம்மாவுக்கு போகும் 2 சீஷர்களை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் ஒன்று கூடி ஜெருசலேமில் என்ன நடந்தது என்பதை பற்றி கண்மூடித்தனமாக நியாயப்படுத்த முயன்றனர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருகில் வந்து அவர்களுடன் நடந்து அவர்களுடன் பேசி தம்மை பற்றியும் அவருடைய பாடு மற்றும் மகிமையை பற்றியும் அவர் மரித்து மீண்டுமாக உயிர்த்தெழுந்து தனது மகிமைக்குள் பிரவேசிப்பது எப்படி அவசியம் என்பதை மிக தெளிவாக விளக்கினார். ஆனால் கர்த்தர் தாமே அவர்களுக்கு போதித்தாலும் அவர்களுடைய அழைப்பின் பேரில் அவர் தங்கள் வீட்டிற்கு வரும் வரை அவர்கள் அவரை அறியவில்லை. அவர் அவர்களுடன் அப்பம் பிட்டு கொண்டிருந்தபோது அவர்கள் கண்கள் திடீரென்று திறக்கப்பட்டது. அப்போதுதான் அவர்கள் தங்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள். நம் ஆண்டவர் மிகவும் பெரியவர், வல்லவர், அற்புதமானவர். நமது சாதாரண கண்களால் அவரை பார்க்க முடியாது. அவர் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவர். நமது எல்லா மனித திறன்களுக்கும் மேலாக இன்னும் நாம் அவரை அறிய முடியும். நம் உறவினர்களை விட அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்க முடியும். அவருடைய உண்மையான மகிமையில் நாம் அவரை அறியும்போது உலகில் உள்ள வேறு எவரையும் விட அவர் நமக்கு மிகவும் விலையேற பெற்றவராக இருக்க முடியும். திறமையான ஆசிரியர்களின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கலாம். சிறந்த ஆசிரியர்களால் எழுதப்பட்ட பல நல்ல புத்தகங்களை படிக்கலாம். மேலும் நாம் கர்த்தருடன் நடக்கும்போது அற்புதமான அனுபவங்களை பெறலாம். இன்னும் அவர் அறியப்பட வேண்டியபடி அவரை நாம் அறியவில்லை. நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அது சரியான விதத்தில் இல்லை. கர்த்தருடைய மேஜை அவர் வரும் வரை அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதாகும். மேலும் அவரை பற்றி ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுக்கிறது. இல்லையெனில் அவரை அறிவது சாத்தியமில்லை. நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து அவருடைய மதிப்பை அறியும் இடம் சபையாகும். இதுவே ஆராதனை ஸ்தலம். இதன் பொருள் அவர் மதிப்புக்குரியவர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரில் அழகிய பாரசீக கம்பளங்களை விற்பனை செய்யும் வியாபாரி ஒருவன் இருந்தான். ஒரு பணக்காரர் கடைக்குள் வந்து ஒரு சிறிய கம்பளத்தின் விலையை கேட்டார். கடைக்காரர் இது விற்பனைக்கு இல்லை என்றார். இதை எனக்கு விற்றால் நான் உனக்கு 5000 ரூபாய் தருகிறேன் என்றார். கடைக்காரன் சொன்னான், இது விற்பனைக்கு இல்லை. சரி, நான் உனக்கு 10,000 ரூபாய் தருகிறேன் என்றான். இல்லை ஐயா, நான் இதை விற்க மாட்டேன். இது எந்த விலைக்கும் விற்கப்படாது என்று சொன்னான். நான் உனக்கு ரூபாய் 20,000 தருகிறேன் என்றார். இல்லை சார், இது விற்பனைக்கு இல்லை. எனக்கு மிகவும் விலையேற பெற்றது இது. நான் எந்த விலைக்கும் இதை விற்க மாட்டேன். என் தந்தை மரிக்கும்போது இதை என்னிடம் கொடுத்தார். அவருடைய தந்தை அவனுக்கு கொடுத்தார். இதனால்தான் இதை யாருக்கும் விற்கவில்லை. இது மிகவும் விலை மதிப்பற்றது என்று என்னிடம் சொன்னான். அதனால்தான் இதை யாருக்கும் விற்கவில்லை. இது மிகவும் விலையேற பெற்றது என்று சொன்னான். இதனால் எந்த பணத்திற்காகவும் இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எனக்கு மிகவும் விலையேற பெற்றவர். அவர் என்னை நேசித்தார், எனக்காக மரித்தார். அவருக்காக எந்த விலை கிரயத்தையும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நாம் நம்முடைய தாய், தந்தை, தகப்பன், சகோதரி, மனைவி, பிள்ளைகள் அல்லது வேறு யாரையும் விட தேவனை அதிகம் நேசிக்கிறோம் என்று சொல்கின்றோம். ஆனால் இது இருதயத்திலிருந்து வர வேண்டும். நாம் ஒரு கூட்டத்தில், ஓ ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறலாம். ஆனால் நாம் விலை கொடுக்க வேண்டி இருக்கும்போது நாம் விலையை கொடுக்க மாட்டோம். எத்தனை முறை நாம் அவரை மறுதலித்திருக்கிறோம். நாம் எத்தனை முறை அவரை துக்கப்படுத்தியிருக்கிறோம். பயத்தின் காரணமாக நாம் எத்தனை முறை அவருக்கு கீழ்ப்படிய தவறி இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம், என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், என் நண்பர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், உலகம் என்னை என்ன சொல்லும். இப்படியாக தேவன் கோரும் விலையை நாம் வெறுமனே செலுத்துவதில்லை.